More news coming in at this point in time. Let's get you these details from Tamil Nadu. BJP's Ayappa summit attack on Vijayan has escalated, accusing the Kerala Chief Minister of bias against Brahmins. Annamalai says Vijayan has some anger against Brahmins. Day after BJP likened left parties with Hamas, Annamalai says Pinarayi Vijayan must come out of the Brahmin phobia. அது மட்டுமல்ல, திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கு. அதை நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலிருந்து அந்த பிராமின் போபியாலிருந்து வேகமா வெளியே வாங்க விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை இன்னைக்கு கேரளா முடிச்சு. கடைசியாக தமிழகத்திலிருந்து 2 அமைச்சர்கள் வந்தாங்க. பிடிஆர் அவங்க வந்தாங்க, இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு வந்தாங்க. இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார். திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர். இந்த பெரியார் 1943 செப்டம்பர் மாதம் 21 தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க, கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க. அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு, திருச்சியில கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லுகிறார். கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் a sugar coated poison pill. ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிஸ்ட். இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து 2 பேர் இங்க வந்ததே 5 ஏக்கர் ஆட்டை படத்த வந்தாங்க. வேற எதுக்கு அவங்க வரல? அங்க 1,25,000 ஏக்கர். On an Ayappa conclave, BJP's big Hamas jibe at the ruling left. Rajiv Chandrasekhar compared CPIM with Hamas. എന്തിനാണ് അവർ ചെയ്യുന്നതെന്നാണ് എൻ്റെ ഒരു ചോദ്യം. അന്ന് എന്തുകൊണ്ട് അവർ സ്റ്റാലിനെ വിളിച്ചു? നമ്മൾ ഹമാസിനെ ഏൽപ്പിക്കുമോ? ക്രിസ്ത്യാനിയോ ജൂതന്മാരുടെ ഒരു വിശ്വാസ പ്രോഗ്രാം നടത്താൻ ഏൽപ്പിക്കില്ല. അതുപോലെ തന്നെ വിശ്വാസികൾ CPM ഇങ്ങനെ ഈ പ്രോഗ്രാം അവതരിപ്പിക്കുമ്പോൾ ചെയ്യുമ്പോൾ വിശ്വസിക്കില്ല. എന്ത് കാരണത്തോണ്ടാണ് ഒരു വിശ്വാസി CPM അവതരിപ്പിക്കുന്ന ഒരു പ്രോഗ്രാമിൽ പോവുക?